எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை. அவ்வளோ பேட்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்னால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப வீக் ஆகிட்டேன். எனக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல யூட்ரஸில் கட்டி இருக்கிறதா சொல்லிட்டாங்க. அதாவது கர்ப்பப்பையில் வந்துட்டு ஃபைப்ராய்ட் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணுறது தான் ஒரு ஆப்ஷன், இல்லைன்னா லூப் மாதிரி எதாவது வைக்கலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. பட் எனக்கு அப்போ பண்ணவும் விருப்பம் இல்லை. மெடிசன் எடுத்து இது சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட் வந்தாங்க. ஸோ எங்களோட வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்களேன். நான் வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ ரொம்ப இருக்குன்றதுக்காக ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தேன். நான் எனக்கு என்னென்னா இதோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னாங்க. யூட்ரஸ் வந்து பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அலோபதியில். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே ஏதோ டேப்லெட் வைக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அது வேணான்றதுக்காக சரி ஹோமியோபதி எடுக்கணுன்றதுக்காக வந்திருந்தேன். அது நிற்காமல் ஒரு 7 நாளைக்கு மேலே போயிட்டே இருந்தது. இவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு மந்த் காமிக்கிறப்ப அந்த 7 நாளைக்கு அப்புறம் அந்த ஹோமியோபதி எடுக்க ஆரம்பிக்கவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சது. அதுவுமே வந்து திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் மொதல் ஸ்கேனில் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததோ அது எல்லாமே குறைஞ்சிருந்தது, எல்லாமே க்யூர் ஆகிருந்தது. அது எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவும் சேர்த்து கேட்டிருந்தேன். அதுக்கும் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த பயங்கிறது இப்போ மேக்ஸிமம் குறைஞ்சிருச்சு எனக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எல்லா யூட்ரஸ் கட்டிக்குமே வந்துட்டு சர்ஜரி தான் தேவைப்படுமானா கிடையவே கிடையாது. ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் பாருங்கள். அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அந்த கட்டிக்கு சர்ஜரி மட்டும்தான் ஆப்ஷனா, இல்லை மெடிசன் எடுத்தே நம்மளால் கம்மி பண்ண முடியுமா அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. இன்கேஸ் மெடிசன் எடுத்து கம்மி பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு மெடிசன் எடுக்கலாம். எந்த பயமும் வேண்டாம். உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோவும் வந்துட்டு ரெகுலர் ஆகிடும். அண்ட் வந்துட்டு அந்த கட்டியோட சைஸுமே குறைஞ்சு கட்டியுமே இல்லாமல் பண்ண முடியும். சர்ஜரி தேவைப்படுற இடத்துல மட்டும் சர்ஜரி பண்ணிக்கலாம். மெடிசன் எடுத்து சரி பண்ண முடியும்னா எதுக்கு தேவையில்லாமல் உங்களோட உடம்பை வருத்திக்கணும்? ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம்.